எந்த வகையிலையும் கிருபைக்கு ஒரு டெஃபினேஷன் ஜெயராஜன் சொல்லுவாங்க, எந்த நாளும் எந்த வகையிலையும் தகுதி அடையவே முடியாது, அவனுக்கு கிடைக்கிறதுக்கு பிறகுதான் கிருபை. அந்தபடி இந்த ஊழியத்தை செய்வதற்கும் இந்த மகத்தான பணியை செய்வதற்கும் ஒரு நாளும் நான் தகுதி அடைய முடியாது என்று அறிந்து ஏற்படுத்தியிருக்கிறார். ஆனாலும் என்னை வளர்த்த ஒரு பிதாக்கள் அனைவரும் சிறு பேராயிருந்து எங்களுக்கு இந்த கிராமத்துக்கு முதல்ல ஊழியத்தை செஞ்சவர் எனக்கு பின்னாடி இருக்காரு, நடக்க முடியல. எங்களை கைப்பிடிச்சு ஊழியத்தில் வளர்த்தவர் பாசம் ஞானசன் இருக்கிறாங்க, ஊழியத்தில் பயிற்சி கொடுத்தவங்க பாசம் பாலராஜன் இருக்கிறாங்க. ஊழியத்தில் இன்னும் அநேக படிகளில் எங்களை கைப்பிடிச்சு தோளில் தட்டி கொடுத்து ஊழியத்தை நடத்தினாங்க. கர்நாடகா பகுதியில் இன்னைக்கு நம்மளுடைய அழைப்பு ரொம்ப தூரத்தில் வந்து நன்றி செலுத்துகிறேன். தோளோடு தோல்விக்கு எங்களுடைய ஊழியத்தில் இந்த இந்திய சீசன் இயக்கம் சிறப்பாக நடைபெறுவதற்கு இருக்கிற பரிசோதனைகளுக்கு அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஊழிய அழைப்பு உறுதி செய்யப்படுகிறது ஒருபுறம் இருந்தாலும் ஊழியத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஊழியத்தில் நம்மளை தட்டி கொடுத்து ஊழியத்தை எடுத்து நடத்துறது, அதாவது அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னா நம்புறது ரொம்ப முக்கியம். நான் என் வாழ்க்கையில என்னை நம்பாதவன் கூட நான் நிற்கிறது இல்லை, நான் நம்பாதவனே என்கிட்ட வச்சுக்கிறது இல்லை. அந்த அடிப்படையில் என்னோட அன்பை திறப்பனார் மனதார நன்றி தெரிவிக்கிறேன். 2009ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி முதல்ல திருச்சபை ஸ்தாபித்து ஆரம்பித்தோம். 3 மாசத்துல நின்று போச்சு. கோர்ஸ் பண்ணப்படுறது 9 மாதங்கள் வாடகை போக முடியல. டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருந்தேன், டியூஷன் போயிட்டு ஊழியத்தை விட்டுட்டேன், செய்ய முடியல. திரும்ப 2010ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி மாஸ்டர் ராங்கியனை வந்து ஊழியத்தை திரும்ப ரெடி பண்ணி எங்கள் அம்மாட்ட பேசி என்னோட தம்பிகிட்ட பேசி மிக அதாவது ஒரு வருமானம் என்னை பார்த்தீங்கன்னா அப்படின்னு நீங்க பார்க்கலாம். கஷ்டம் என் முகத்தை பார்த்தா ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. பற்றாக்குறை அவமானங்கள் நிறைய சொல்ல மாட்டேன். என்னை பார்த்தா எல்லாத்துக்கும் தெரியும். அப்படிப்பட்ட சூழல்ல பாஸ்டர் வந்து பெரிய பாஸ்டர் கூண்டு இருப்பாங்க, தம்பி தோணல் போவாங்க. திரும்ப முடிவு 2010ஆம் ஆண்டு ஜனவரி முதல் நாள் சரியா காலையில் 8 மணிக்கு 10 மணி வரைக்கும் இப்போது முதல் ஆறாக தோன்றப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரையிலும் 2 வருடம் 2012ஆம் ஆண்டு 1997 காட்டூர்ல தங்கி நான் படிக்கும் போது ஆண்டவருக்கு ஒரு மிஷனுக்கு தரிசனத்தை பாதத்தை கொடுத்தார். அறியப்படாத மக்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் வட இந்தியாவுக்கு செல்ல வேண்டும். பிற்காலங்களில் தான் எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார், வட இந்தியாவோ வேற எந்த மாநிலங்களோ நோக்கம் அதுவல்ல, அறியப்படாத மக்கள். ஊழியம் என்று சொன்னால் அறியப்படாத மக்கள் தான் டார்கெட்டை தவிர எவ்வளவு பெரிய சபை கட்டுகிறதோ எத்தனை கோடி செலவு பண்ணுகிறோம் என்பது முக்கியம் அல்ல. அறியப்படாத மக்கள் எவ்வளவு பேர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வந்திருக்கிறார்கள் என்ற கருத்தை ஆண்டவர்கள் உணர்த்தினார். அதன் அடிப்படையில் இந்த இந்திய சிஷ்யத்துவ இயக்கம், இந்த சீசத்துவ இயக்கத்தை விரும்பி எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தத, என்னை ஆண்டவர் உபயோகிக்கிற எப்படி வளர்த்தார், எப்படி பயிற்சி கொடுத்தார், எப்படி நடத்தினார் என்ற விஷயத்தை 2012ஆம் ஆண்டு முதலில் சத்தீஸ்கர் மாநிலத்துல பிலாஸ்பூர் மாவட்டத்துல கரக்டோலா என்கிற ட்ரைபல் பீப்புள் மத்தியில உங்களுக்கு முதல்ல பயிற்சி ஆரம்பித்தேன். ஆங்கிலம் சரியா இன்னைக்கு எனக்கு பேச தெரியாது, ஹிந்தி தெரியாது.
அதனால முதல்ல நான் போய் அங்க இருக்கிற கரட்டோலா பகுதியில் இருக்கக்கூடிய டோலா அப்படின்னா சேரின்னு அர்த்தம். அந்த மக்களுக்கு முதல்ல ஆரம்பிச்சோம். அந்த சேரியில சுமார் 25 பேர் இருப்பாங்க ஊழியர்களுக்கு. அதுல அந்த ஊழியக்காரன் உருவாக்கின ஊழியக்காரன் தகப்பன், அதுக்கு கீழே பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, 3 தலைமுறை ஊழியக்காரர்கள் இருந்தார்கள். அவங்க எல்லாருக்கும் நாங்கள் ஊழியத்தை ஆரம்பித்தோம். அப்படி ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் 1 வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட 25 சபைகளாக நிறுவப்பட்டது. அந்த ஊழியத்தான் எனக்கு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்தது. உடனடியாக நான் அங்கு போய் பார்த்தேன். இப்போதும் இந்த மாசத்துல மே மாசத்துல அந்த ஊழியக்காரர்கள் வருகிறார்கள். அந்த சபையில் இருந்த எல்டர்ஸ் ஒவ்வொரு கிராமத்தை நியமிச்சு அந்த கிராமத்தில் இருக்கிற 20 பேர் 25 பேருக்காக செய்வீங்க. அவங்க மக்கள் அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்ச பிறகு அந்த பகுதியில் அடையாள அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். அவங்களுக்கு அடுத்த சத்தியம் தேவைப்பட்டுச்சு. அந்த சத்தியத்துக்காக தொடர்ந்து போக ஆரம்பித்தேன். 3 வருடத்துக்குள்ள ஒவ்வொரு சபையிலும் சுமார் 25 பேர்ல இருந்து 40 பேர் கொண்ட சபைகளாக அதற்கு பிறகுதான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஆண்டவர் மிஷனரி மூவ்மெண்ட்ங்கிறத இப்படிதான் ஸ்டார்ட் பண்றாரு போல அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அங்கிருந்து கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆகி ஒரிசாவில கந்தமால் மாவட்டத்துல துருளிப்பந்துங்கிறது பந்துங்கிறது ட்ரைபல் பீப்புள். அந்த பந்துனா மலை, அந்த பகுதியில இருந்து ஊழியத்தை ஆரம்பித்தோம். இதுக்கு பிறகு ஆந்திராவில என்னோட கூட டிரான்ஸ்லேஷன் பண்ண வந்தவங்க அந்த சைடு ஓப்பனிங் கொடுத்தாங்க. தெலுங்கானால டிரான்ஸ்லேஷன் பண்ணவங்க ஓப்பனிங் கொடுத்தாங்க. இப்படியாக கிட்டத்தட்ட ஒரு 7 மாநிலங்கள்ல இந்த ஊழியர்களை ஆரம்பிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இந்த பயிற்சி ஆரம்பிக்க உதவி செய்தார். இந்த சூழலில் எல்லாத்தையும் ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டது. அந்த சூழலில் அருமையான பாஸ்டர் எஸ் ராஜா வந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க, தம்பி இதே இடம் இந்த முன்னாடி சாமியான போடுற இடத்துல பாஸ்டர் ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. எனக்கு அந்த வீடியோ எல்லாம் போயிடுச்சு. வீடியோ எல்லாம் நீங்க அட்டன் பண்ணி